எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் ஸ்தகத்துல்லா. அப்பா இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா பிளெண்டர் 5.1 பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது எபிசோட் நம்பர் 9. இதில் நம்ம பார்க்க போகிறது கர்வ்ஸ் பற்றி. ஸோ ரொம்ப பேசாமல் டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ கர்வ்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து மெஷ் பார்த்தீங்க. மெஷ்ஷுங்கிறது வந்து ஒரு கியூபு, ஒரு ஸ்பியரு, ஒரு இக்கோஸ்பியரு, ஒரு மங்கி ஹெட்டுன்னு மெஷ்ஷை பற்றி பார்த்தீங்க. இப்போ பார்க்க போகிறதுனா கர்வ்ஸு. ஸோ கர்வ்ஸ் வந்து மெஷ்ஷு கிடையாது, அது வந்து மெஷ்ஷு மாதிரி இன்னொரு கேட்டகரியில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் இந்த ஷிஃப்டியே கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மெஷ்ஷுக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. சிலிண்டரு, கோனு, டாரஸு, அதுக்கப்புறம் யூவி ஸ்பியரு, இப்படி ஒரு நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது. மங்கி வேறு சிலிண்டர் இருக்குது, நிறைய இருக்குது. கரெக்டாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ்ஷுன்னு பேர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு முக்கோணமாக இருக்கும். ஸோ அந்த முக்கோணங்கிறது என்னென்னா மெஷ். அது வந்து மெஷ்ஷுங்கிறது வந்து நீங்கள் உள்ள எடிட் மோடில் போயிட்டு அந்த மெஷ்ஷை அதில் ஃபேஸ் இருக்கும், எட்ஜஸ் இருக்கும், வெர்டெக்ஸ் இருக்கும். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எதுவுமே வந்து மெஷ்ஷு கிடையாது. ஷிஃப்டியை கொடுத்தீங்கன்னா கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கர்வ் ஆப்ஷனில் நமக்கு பெசியர் கர்வு, அப்புறம் சர்க்கிள் கர்வு, நர்வ்ஸ் கர்வு, நப்ஸ் சர்க்கிள், நப்ஸ் பாத்துன்னு வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்னா, இது ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு கெட் ஆடான்ஸு எக்ஸ்ட்ரா கர்வ் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ரா கர்வ் ஆப்ஜெக்ட் இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். கெட் ஆடான்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மெஷ் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். எக்ஸ்ட்ரா மெஷ் ஆப்ஜெக்ட் இதையும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகி அது இன்ஸ்டால் ஆகிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா மெஷ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வந்து கியர் இதெல்லாம் வரும். அதே மாதிரி கர்வ்லையும் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. பை டிஃபால்ட் இது இருக்காது. நீங்கள் வந்து அதை ஆடான்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த கர்வ் அப்படின்னு என்ன சொல்லிடுறேன், நான் கர்வ் வச்சேன்னா. ஸோ கர்வுங்கிறது வந்து மெஷ் மாதிரி இது இன்னொரு கேட்டகரியில் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இது உள்ள இதையும் நீங்கள் வந்து எடிட் மோடுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கர்வை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் மோடில் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கர்வில் வந்து ரெண்டு இது இருக்கும். அதாவது கர்வுங்கிறது வந்து ஒரு கோடு மாதிரி தான். அதில் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பேசிக்காக ஒரு கர்வுக்கு. இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட்டும் வந்து ஜி கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கர்வு அதோட லென்த் வந்து அதிகமாகும், கம்மியாகும். ஸோ கர்வோட ஷேப்பை மாற்றோம்னா இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டே செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி ஆர் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கலாம், இல்லை இதை செலக்ட் பண்ணி ரெண்டு எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ என்ன ஆகுனா கர்வ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ கர்வ்லேயும் உங்களுக்கு நிறைய டைப் இருக்குது. இது சர்க்கிள் கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கிள் கர்வ்லேயும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். உள்ளே போய் எஸ் கொடுத்து ஸ்கேல் பண்ணி ஜி கொடுத்து மூவ் பண்ணி இப்படி மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது நர்வ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இ கொடுத்து இப்படி எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இதையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து எஃப் கொடுத்தா ஃபில் ஆகிடும். எப்படி நீங்கள் ஒரு மெஷில் வந்து 4 எட்ஜை செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆகி ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்து மாறிடும். ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து நிறைய ஆப்ஜெக்ட் நான் ஒன்றா காமிக்கிறேன். ஷிஃப்டியை கொடுத்து கர்வில் வந்தீங்கன்னா இதில் பாத்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லைன். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் எப்படி. ஸோ நீங்கள் எப்படி எடிட் பண்ணாலும் வந்து அது இந்த ஷார்ப் டேர்ன் வந்து இந்த ஷார்ப் டேர்ன் இருந்தாலும் அது ஸ்மூத்தாக வந்து அது வரும். அடுத்தது இதில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் இருக்குது இதில். பட் இதில் மோஸ்ட்லி நான் வந்து எது யூஸ் பண்ணால் பெசியர் கர்வு, சர்க்கிள், அப்புறம் அந்த பாத்து, இந்த 3 தான் மெயினாக யூஸ் பண்ணேன். இந்த நெப் சர்க்கிளும் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதில் நாட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இதெல்லாம். பட் இதெல்லாம் நான் பெருசாக யூஸ் பண்ணதே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கர்வு தான். பட் நடுவில் வந்து அதை ஃபில் பண்ணி ஒரு மெஷ் மாதிரி கொண்டு வந்திருக்கும். இந்த பாருங்க, இதில் ரெக்டாங்கிள் எடுத்தால் ஆக்சுவலாக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கர்வு தான். ஸோ இதை எடிட் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது வந்து நடுவில் வந்து ஃபில் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னே இது மெஷ் மாதிரி இருக்கும். பட் இது மெஷ் கிடையாது. இதை வந்து இதுலேயும் வந்து இது கர்வு தான். இங்கே பாருங்கள், கர்வு இருக்குது.
அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இது உள்ளே போயிட்டு இது ஒரு கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை R கொடுத்து ரொட்டேட் பண்ணி கர்வோட பாத்தை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் இந்த கர்வ் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஜெக்ட். இது என்னென்னா இதுக்கு இந்த உங்களோட கர்வுக்கு வந்து ஒரு டெப்த்து கொடுக்கும். பெவல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது நான் அந்த பெவலை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணால் இது இந்த மாதிரி மாறும், ரவுண்டாக வந்து அது ஆக்கிரும். நான் எடிட் மோடுக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுனா இதில் ஆக்சுவலாக வயர் ஃப்ரேம் வியூ எனேபிள் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ரெசல்யூஷன் வந்து கிட்டத்தட்ட சப்டிவிஷன் மாதிரி. ஸோ ரெசல்யூஷன் கம்மி பண்ணால் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் நிறைய மெஷ் அதில் வந்து நிறைய ஃபேஸ் கவுண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இதில் ஃபில் கேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில் கேப் கொடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். அது அடுத்தது இதில் இந்த ஜாமெட்ரியில் எக்ஸ்ட்ரூட்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ரொம்ப ஒரு இதாக எடிட் மோடில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்தா இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத்துலேருந்து கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணி வைக்கும். ஆஃப்செட் எக்ஸ்ட்ரூடு இந்த ஆஃப்செட் பண்ணால் இந்த பாத்துலேருந்து அது ஆஃப்செட் பண்ணி விடும். ஸோ எக்ஸ்ட்ரூடுங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு அந்த கர்வ் வச்சுருக்கீங்களா அதை வந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணும். ஸோ இதோட வேல்யூ என்னங்கிறத நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இதில் வந்து மினிமம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்கன்னா என்ன அந்த டேன்ஜென்ட் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. இதில் ஃபுல்லு பேக்கு நிறைய இருக்குது. ஸோ இப்போ பேக்குனா என்னென்னா வெளிப்புறத்தை மட்டும் வச்சுக்கும், உள்ளே வச்சுக்காது. இதில் ஃப்ரண்ட்டுன்னு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டை இதை மட்டும் இந்த சைடை மட்டும் வச்சுக்கும், ஒரு சைடு வச்சுக்காது. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ரூடை வந்து நான் நார்மல் ஆக்கிடுறேன், ஆஃப்செட்டையும் 0 ஆக்கிடுறேன். ஸோ பை டிஃபால்ட் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லுக்கு பதிலாக பேக் வச்சிங்கன்னா பேக் மட்டும் இருக்கும். இல்லை ஃப்ரண்ட் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் வரும். ஹாஃப் வச்சிங்கன்னா ஃபுல் சர்க்கிளில் பாதி மட்டும் வரும். ஸோ ஃபுல்லு வச்சிங்கன்னா அது ஃபுல் ரவுண்டாட்டு கிட்டத்தட்ட பைப் மாதிரி வரும். மெயினாக வந்து நீங்கள் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த பைப் மாடலிங் பண்ணணும், ஒரு பெரிய 3D என்விரான்மெண்ட் பண்ணுறீங்க, கேம் லெவல் பண்ணுறீங்க, அதில் இந்த பைப் மாடலிங்லாம் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது இதில் இந்த செட் ஹேண்டில் டைப்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் சப்டிவைட் பண்ண முடியும். எப்படின்னா 2 இதை செலக்ட் பண்ணிவிட்டு 2 எட்ஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுத்தீங்கன்னா இதில் நடுவில் வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சோம், அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்படி அடுத்தது இதில் என்னென்னா ஹேண்டில் டைப்னு ஒன்று இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி செட் ஹேண்டில் டைப்னு வந்தீங்கன்னா இதில் ஒரு சில ஆப்ஷன் வரும். இது வந்து இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து வி கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். இதில் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்னு ஆப்ஷன் வரும். ஆட்டோமேட்டிக்னா என்னென்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட இந்த கர்வோட அந்த வளைவை பொறுத்தது வந்து செட் பண்ணிடும். அடுத்தது ரைட் கிளிக் பண்ணி இதை வி கொடுத்து அந்த ஹேண்டில் டைப்பில் வெக்டார் கொடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஆகிடும் ஷார்ப் ஆட்டு. ஆக்சுவலாக இதையே நீங்கள் வந்து எடிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இந்த 2 ஹேண்டிலையும் வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து தனித்தனியாக எடிட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணனா இந்த லைனுமே வந்து எடிட் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடிட் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த நடுவில் அதே மாதிரி நடுவில் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வி கொடுத்து அலைன்டுன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதான் வந்து டிஃபால்ட்டாக என்ன வருமோ அதுதான் இது. ஸோ இதில் வந்து நான் இந்த ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணாலே இந்த ஃபுல் லைனுமே வந்து அது என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வி கொடுத்து ஃப்ரீ கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீங்கிறது என்னென்னா நார்மலாக இது தனியாக மாறும், அது தனியாக மாறும், அந்த மாதிரி. அதே மாதிரி இதில் இன்னொரு ஒன்று இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டு ஸ்ப்ளைன் டைப்னு இருக்கும். பாலினா என்னென்னா டக் 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 இந்த மாதிரி ஆகும், அந்த ஸ்மூத்னஸ் வராது. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இதில் பெசியர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் எல்லா இதையும் வந்து ஸ்மூத்னஸ் தான் ஆகி விட்ரும். இன்னொன்று
இந்த பெசியர் கர்வ் இருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு இந்த இதில் பெவல் பண்ணுறதுக்கு இந்த டெப்த்தை வச்சு நம்ம பெவல் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பெவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன், இது வந்து ஒரு கர்வ் சர்க்கிள், இது வந்து ஒரு கர்வ் பெசியர் கர்வ், கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து பெவல் பண்ணுறது, சர்க்கிளை பெவல் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டில் போயிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த சர்க்கிள் வச்சுருக்கோம்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சு அது பெவல் ஆகும். நான் இந்த சர்க்கிளோட ரேடியஸை குறைச்சா அதுவும் குறையும். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், இன்னொரு ஒரு கர்வ் வைக்கிறேன், கர்வ் பாத் வைக்கிறேன், வச்சுட்டு இதில் ரெண்டு வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈ கொடுத்து இப்படி கொண்டு வரேன், ஈ கொடுத்து இப்படி கொண்டு வரேன், ஈ கொடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரேன், ஈ கொடுத்து இங்கே கொண்டு வரேன். அப்புறம் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதை நான் சைஸை ரெடியூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே வந்து இது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை மூவ் பண்ணேன்னு வச்சுங்களேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணுன்னா இதுவும் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதில் ஃபில் கேப் கொடுத்தா ஃபில் கேப் ஆகும். ஸோ இது உள்ளே போயிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து மாறும். ஸோ இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இந்த பெவல் வந்து பண்ணுறது. இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இதே கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் டெப்த்தை ஆட் பண்ணுறேன். இதுக்கு டெப்த்தை ஆட் பண்ணிவிட்டு ஃபில் கேப் கொடுத்துறேன். ஆனால் டெப்த் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலையும் ஒன்றா அப்படி டெப்த் வந்து வருது, கரெக்டாக ரேடியஸ் ஒன்றா இருக்குது. இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணான்னா இதையும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு அல்டிஎஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹேண்டில் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஹேண்டில் மட்டும் அந்த இது வந்து ஸ்கேல் ஆகும், அந்த ரேடியஸ். இப்போ நான் இங்கே இன்னொரு ஒரு இது எடுக்கிறேன், இ கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அல்டிஎஸ் கொடுத்து இங்கே சின்னதாக்குனா இது மட்டும் சின்னதாகும். ஸோ இதான் வந்து இது ஒரு அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டை மட்டும் அந்த டெப்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அல்டிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கர்வு பார்த்தோம். இந்த கர்வை வந்து மெஷ்ஷாக மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியும். எப்படின்னா ஒரு கர்வ் இருக்குது. ஸோ இந்த கர்வை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பைப் மாதிரி மாற்றுறேன். இதில் வந்து கொஞ்சம் டெப்த்து கொடுத்துட்டு ரெசல்யூஷன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் ஃபில் கேப் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் கன்வெர்ட் டூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது இங்கேயும் வரும். அப்படி இல்லைன்னா இங்கே ஆப்ஜெக்டில் வந்துட்டு கன்வெர்ட் டூன்னு வரும். ஸோ இதில் வந்துட்டு இப்போ இது ஒரு கர்வு, இதை நான் மெஷ்ஷு கொடுத்தேன்னா இப்போ இது மெஷ்ஷாக மாறிச்சு. எடிட் மோடுக்கு போனால் எனக்கு ஃபேஸு வெர்டெக்ஸு எட்ஜின்னு வந்து அது வரும். ஸோ இதான் வந்து ஒரு கர்வை வந்து மெஷ்ஷாக மாற்றுறது. அதே மாதிரி ஒரு மெஷ்ஷை கர்வாகவும் மாற்ற முடியும். ஒரு சிங்கிள் பிளேன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு கர்வு கொடுத்தா அது வந்து கர்வாக மாறிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வு. ஸோ இந்த கர்வை வச்சு நம்ம ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த டுட்டோரியல் இவ்வளோ தான், இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு ப்ராஜெக்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பூலியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பூலியன் மாடிஃபையர்னு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் ப்ராஜெக்டை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.